வணக்கம். யானை ராஜேந்திரன் வழக்கறிஞர், சுப்ரீம் கோர்ட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு ராமேஸ்வரம் சம்பந்தமான ஒரு ரிட் பெட்டிஷன் எஸ்எல்பி வந்தது. அதாவது ராமேஸ்வரம் கோவிலுக்கு குறுக்கல் இல்லாமலும் மணிங்கிற போஸ்ட் இல்லாமலும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதனால் வர்ற டிவோட்டிகளுக்கு சரியான முறையில் அந்த இதை செய்ய முடியல, பூஜைகளோ மற்ற அர்ச்சனைகளோ செய்ய முடியல. சில நேரத்தில் அங்கே இருக்கிற கங்காணியே எடுத்து ஆர்த்தி காமிக்கிறான். இதெல்லாம் டிவோட்டிக்கு தெரியாது. ஆயிரக்கணக்கான சரியான ஃபெஸ்டிவல் நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் வராங்க. இதெல்லாம் தெரிவித்து உடனடியாக இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன், மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டேன். அதில் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அவர்கள் விசாரித்து அலோவ் பண்ணுற நேரத்தில் கமிஷனர் என்ன சொன்னார், இந்த ஆகமாட்டி கோயிலுக்கெல்லாம் குறுக்களை அப்பாயின் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டஸ் கோ கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஆகையினால இதுவும் ஆகமாட்டி கோயில், இதுக்கு நீங்கள் ஆர்டர் போடக்கூடாதுன்னு ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணார். சுப்பிரமணியன் ஜெய் என்ன பண்ணார்னா, இட் இஸ் நாட் ஃபேர் அண்ட் ஜஸ்ட் டு ப்ரிவெண்ட் த அப்பாயின்மெண்ட், பட் எனியோ தெர் இஸ் எ மேட்ரு பெண்டிங். கோவிலில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறதுனால பெட்டிஷனரை என்ன நீ போய் கிளாரிஃபிகேஷன் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். அது மேலே ஒரு கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் இன்றைக்கி போட்டேன். அது விசாரணைக்கு இன்றைக்கி வந்தது எம்எஃப் சுந்தரேஜ் பெஞ்சில். அவர் நல்லா கேட்டுட்டு, எப்படி ஒரு கோவிலுக்கு குறுக்கல் இல்லாமலும் மணியும் இல்லாமலும் அந்த கோயில் எப்படி நிர்வாகம் நடக்குது அது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு உடனடியாக கமிஷனருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு. கமிஷனர் ஹெச்ஆர்என்சிக்கு, நீங்கள் உடனடியாக வேக்கன்சியாக இருக்கிற குறுக்களையும் மணியமையும் மற்ற வேக்கன்சியும் உடனே நிரப்பணும். ஆஸ் பர் தி ட்ரெடிஷ்னல் எஸ்டாப்ளிஷ்டு ஆஃப் த டெம்பிள். அதாவது அந்த கோவிலினுடைய ட்ரெடிஷன் எப்படி இது வரைக்கும் நடந்து வந்ததோ அதன்படி நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால இதில் கவர்மெண்ட்லாம் குறுக்களை அப்பாயின் பண்ண முடியாது. அந்த கோவிலுக்கு சிருங்கேரி மடத்தில் தீட்சை பெற்றவங்க ஒண்டி தான் அந்த கோவிலுக்கு இந்த அர்ச்சகராக இருக்க முடியும், செபேச்சராக இருக்க முடியும், மணியமாக இருக்க முடியும். ஆகையினால அந்த பழைய நிலைமை இப்போ திரும்ப அந்த கோவிலுக்கு வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு உத்தரவாக நான் கருதுகிறேன். இன்றைக்கி இந்த உத்தரவு ராமேஸ்வரம் கோயிலுக்கு மட்டும்தான் சொல்லிட்டாரு, மற்ற கோயிலுக்கு இது பொருந்தாதுன்ட்டார். ஆகையினால மிக சிறந்த இந்த உத்தரவு ராமேஸ்வரம் கோயிலுக்கு இனிமேல் ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும், நல்ல குறுக்கல்கள் கிடைப்பாங்க, நல்ல முறையில் இந்த அர்ச்சனை பூஜை எல்லாம் நடந்து வரும், மணியை அப்பாயின்மெண்ட் பண்ணி நிர்வாகமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இதை உங்கள் மூலமாக தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். யானை ராஜேந்திரன். Yeah.